நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி ஓவரால் கட் ஆஃப் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ச்சி விஷயமா ரிசல்ட் வந்து வந்திருக்கா. இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அதை தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு சில பேர் இந்த 8500 பேரில் எங்கள் நம்பர் வந்து வந்திருக்கான்னு தெரியல, ஹால் டிக்கெட் வந்து மிஸ் பண்ணிட்டோம், அவங்க வந்து எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கிறது அதை தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறோம். வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் ரிசல்ட்டுக்காக காத்திருந்தவங்க ஒரு சைடு, இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும், இவங்க எப்போ ட்ரைனிங் போவாங்க, நமக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து விடுவாங்கன்ட்டு ஒரு குரூப் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரிசல்ட் வந்து விட்ருக்காங்க. அது யாருமே எதிர்பார்க்காத வகையில் 8500 பேரை வந்து கூட்டிருக்காங்க. எதனால இந்த 8500 பேரை கூட்டிருந்தாங்கன்னா, கேஸ் போட்ட ஒரு சில கம்யூனிட்டியை மட்டும் இல்லாமல் எல்லா கம்யூனிட்டியுமே இப்போ கோர்ட் பரிந்துரையின் பெயரில் வந்து அவங்க கொடுத்த பரிந்துரை பெயரில் 8500 பேரை வந்து கூட்டிருக்காங்க. இந்த 8500 பேர் யாருக்கெல்லாம் வேலைக்கு போக வாய்ப்பு உண்டு, எல்லாருமே வந்து ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ணலாமா? ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நாங்கள் கம்மியான மார்க் தான், ஆனால் எங்கள் நம்பர் வந்து வந்திருக்கு, இப்போ வந்து நாங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணலாமா, அட்டன் பண்ணுறதால எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா ஓவராலில் வருது வரல அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம். இப்போ ஒரு செலெக்ஷனில் அதிகமாக செலக்ட் ஆகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி செலெக்ஷனில் ஓவராலில் போயிருக்கும் அவங்க தான் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா ஓவராலில் போகும்போது தான் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். போலீஸ் ஃபிசிக்கல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காவது பார்டரில் மார்க் இருக்கவங்க போங்க. நம்ம மார்க் வருது வரலங்களா ரெண்டாவது விஷயம், கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அடுத்து ஓவரால் வரும்போது தான் நமக்குள்ளே ஒரு புது எனர்ஜி, ஒரு புது வெறி வந்து ஜென்ரேட் ஆகும். நம்ம அடுத்த செலெக்ஷனில் விட்டதை கண்டிப்பாக பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து நமக்கு வந்து வரும். அதனால் லோ மார்க்கில் உள்ளவங்களுக்கு நம்பர் வந்திருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா, ஆல்ரெடி ரிசல்ட்டுக்காக எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. அதில் பார்டரில் இருக்கவங்க டபுள் ஸ்டார் எடுத்துகிட்டு சரி ஓகே நம்ம போயிடலாம் அப்படி நம்பிக்கை இருப்பாங்க, நம்பிக்கையில் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்களோட நம்பிக்கை வந்து உடஞ்சிருச்சு. ஏன்னா இதில் எவ்வளோ பேரை வந்து எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. அதனால் இப்போ அவங்க வந்து நொந்து போய் தான் இருக்காங்க. நிறைய நண்பர்கள் வந்து கால் பண்ணாங்க, அப்போ எங்களுக்கு வாய்ப்பு இருக்காதா ப்ரோ, இப்போ இவ்வளோ பேர் வந்து விட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை வேக்கன்சி வந்து கூட்டினாலும் கூட்டலாம், கூட்டாமல் போனாலும் போகலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்ததில்லை. கொரோனா டயத்தில் கூட செலெக்ஷன் நடத்த முடியாமல் போனப்போ கூட எவ்வளோ பேர் வந்து ஓவராலில் கட் ஆஃபில் வெளியில் வந்த 2019 ஓவராலில் வெளியில் வந்து எங்களை வந்து வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி அமைச்சர்கிட்ட மனு கொடுக்குறதும் நிறைய கட்சித் தலைவர்கள்ட்ட வந்து மனு கொடுக்குறதும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஆனால் அது பண்ணலை. ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒன்று, அதனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா மேபி பண்ண நினச்சா பண்ணலாம். ஏன்னா இந்த வருஷம் செலெக்ஷன் இன்னொன்று வந்து நடக்கலை. வேக்கண்ட் வந்து அடுத்து காவல்துறையில் அதிகமாக வந்து இருக்குது. அதிகமான காவல்துறை அதிகாரிகள் வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. அதனால் அந்த வேக்கண்ட்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக மேபி இப்போ 8500 1:5 அதிகமாக கூப்பிட்ருக்காங்க. இப்போ 8500 பேர் கூப்பிட்டதால் மேபி நம்ம வேக்கண்ட்டை வந்து அதிகரிச்சிக்கலாம். நோக்கத்தில் கண்டு கூப்பிட்டாங்களா என்னென்னு சரியாக தெரியல, மேபி இருக்கலாம். இப்போ மார்க் வந்தவங்களுக்கு வந்து பெரிய ஜாக்பாட் தாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் இதுலேருந்து உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு திடீர்னு சொல்லி கனவு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து மார்க் வந்து இப்போ வந்து மறுபடியும் ஃபிசிக்கல் நடக்க போகுது. ஏற்கனவே ஓவரால் கட் ஆஃப் ரொம்ப காலதாமதம், இனி ரொம்ப காலதாமதமாக ஆகும். ஏன்னா இவங்களுக்கு எப்போ எந்த டேட்டில் ஃபிசிக்கல்னு கன்ஃபார்மாக வரல, அந்த டேட் வந்து இவங்களுக்கு ஃபிசிக்கல் முடிஞ்சு மெடிக்கல் முடிஞ்சு அதுக்கப்புறம் யாரும் கேஸ் போடாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஓவரால் கட் ஆஃப் ரிசல்ட் வந்து விடுவாங்க. அதனால் இன்னும் காலதாமதங்கள் ஆக தான் செய்யும். சரி ஓகே. இப்போ நிறையா பேர் வந்து என்னன்னா, எங்கள் நம்பர் வந்திருக்கா என்னன்னு தெரியல, ஹால் டிக்கெட் வந்து மிஸ் பண்ணிட்டோம், சில பேர் வந்து ஃபெயிலான இதில் ஹால் டிக்கெட்டை கிழிச்சு போட்டோம், நாங்கள் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டீங்க. கண்டிப்பாக உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுக்கலாம், சரிங்களா? நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட்டலில் போய் உங்களோட இதை லாகின் பண்ணுங்கள். லாகின் ஐடி பாஸ்வேர்ட் மிஸ் ஆகிருந்தாலும் ஃபர்கட் ஐடி ஃபர்கட் பாஸ்வேர்ட் போட்டு எடுத்துடலாம். பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாகின் பண்ணிடுவாங்க. அதில் நீங்கள் லாகின் பண்ணி வந்து உங்கள் நம்பர் வந்து எடுக்கலாம். அது விஷயமாக அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதனால் 8500 பேருக்கு நம்பர் வந்திருக்கோங்க. கண்டிப்பாக ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ணுங்கள், அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸுங்கிற நிறைய பேர் சொல்லி தெரியுதை விட நீங்கள் ஃபிசிக்கலாக அனுபவிச்சிங்கன்னா தான் தெரியும். போலீஸ் ஃபிசிக்கலாக கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? வேறு வழி இல்லை. ஓவரால் ரிசல்ட்டுக்காக இவ்வளோ நாளாக காத்திருந்தீங்க, இன்னும் சில நாள் வந்து நண்பர்கள் காத்திருந்து தான் ஆகணும். ஆல்ரெடி முடித்தவங்க அதில் ஒரு சில பேர் இப்போ ரொம்ப பயத்தில் வேறு இருக்கிறீங்க, எங்கள் மார்க் வருமா என்னன்ட்டு. மேபி கவர்மெண்ட் வேக்கண்ட் அதிகப்படுத்தினாலும் படுத்தலாம். அதனால் யாரும் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாங்க, சரிங்களா? ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.